நேயர்களுக்கு வணக்கம். இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்ப இறைவனை வேண்டி எங்கள் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல இந்த வார ஹாலிவுட் புது வரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல நேரடியா பாலிவுட் போனோம்னா, இந்த வார பாலிவுட் புதுவரவாக நம்ம பார்க்கக்கூடிய படம் தமாஷா. இந்த படத்தினுடைய இயக்குனர் இத்தியாஸ் அலி, படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் தமிழகத்தை சேர்ந்த ரவி வர்மன். இந்த படத்தினுடைய கதாநாயகன் ரன்பீர் கபூர், கதாநாயகி தீபிகா பட்கோனா. இந்த ரன்பீர் கபூருக்கு ஏற்கனவே ஒரு 3 படங்கள் சரியான ஒரு படங்களாக அமையாத ஒரு சூழல்ல இந்த படம் ஓரளவுக்கு ப்ராமிசிங் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த படத்தில் இவங்களுடைய பேர்னால ஏற்பட்ட எக்ஸ்பெக்டேஷனால பாலிவுட்ல இந்த படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் ரெக்கார்டை பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஏறக்குறைய 20 crore தாண்டி இந்த படம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் மக்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கானா இல்லை. ஆனால் அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறதுனால நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வாரம் இது புதுவரவாக வந்திருக்கு. ஃபர்தரா இந்த படம் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல என்ன மாதிரி ஜேர்னி எடுத்துக்க போகுதுங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் இஞ்சி இடுப்பழகி. இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரகாஷ் ராவ் கோவலமுடி. அதாவது இந்த படம் தெலுங்கிலிருந்து மொழி மாற்றமாக வந்திருக்கு. அனுஷ்கா கதாநாயகியா நடிச்சிருக்காங்க, ஆர்யா கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தினுடைய மியூசிக் கம்போசர் மரகதமணி என்கின்ற கீரவாணி. இந்த படத்தை பத்தி ஒரு டீடைல் ரிவ்யூ நம்ம சென்ற வாரமே கொடுத்துட்டோம். அதை மீறி இந்த வாரம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைன் என்னன்னா, அப்பாவால செல்லமாக வளர்க்கப்பட்டு சின்ன வயசுல அப்பாவை இழந்த ஒரு பெண் செல்லமா வளர்ந்து கொஞ்சம் குண்டா வளர்ந்துட்டாங்க. அவங்க தான் அனுஷ்கா. அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் வர்றப்போ அலைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஆர்யா அலைன்ஸா வர்றப்ப நிச்சயமா இவர் தன்னை நிராகரிப்பார்னு தெரிந்து அவரை இவங்க நிராகரிக்கிறாங்க. ஆனா ஆர்யாவுக்கு இவங்க மேல ஒரு சின்ன காதல் இருந்திருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எளிதான வகையில எப்படா உடலை குறைக்கிறது அப்படின்ற ஒரு மொய்க்கு அவங்க எளிதான வழியில எப்படி குறைக்க முடியும்ன்றதுக்கான ஒரு இடத்தை தேடி போறாங்க. அங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட்னால தன்னுடைய சிநேகிதி எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்கிறது உள்ள போனோன்னு தெரிஞ்சோன்னு அந்த நிறுவனத்தை பத்தி ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளி உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக்குறாங்க. இதனால் சில பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அதை தொடர்ந்து இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரதுல ஆர்யாவும் இவங்களும் ரியல் லைஃப்ல ஒண்ணா இணைகிறாங்க. எதிர்பாராத இன்னொரு கதாநாயகன் இவங்க மேல காதலை செலுத்துறாரு. சோ தனக்கான ராஜகுமாரன் ஆர்யா தான் முடிவு பண்ணி ஆர்யாவோட திருமண வீட்டிலேருந்து இவங்க ஒரு திருமண பட்டுப்புடவையோட தப்பிச்சு போற மாதிரி இந்த கடையை முடிச்சிருக்காங்க. சென்ற வாரமே சொன்ன மாதிரி இந்த படத்துல என்ன கருத்தை சொல்ல வந்திருக்காங்களோ அதை சரியா சொல்லாததுனால இந்த கதையில ஒரு பெரிய இம்பாக்ட் நமக்குள்ள ஏற்படல. இது ஒண்ணுதான் உண்மை. மற்றபடி இந்த படத்துக்கு குறைந்தபட்ச ஒரு ஓப்பனிங் இருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அனுஷ்கா அப்படின்னு சொல்லலாம். ஆர்யா அப்படிங்கிற ஒரு லீடிங் ஹீரோ, தமிழ் ஹீரோ இதில் அப்பியர் ஆயிருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல இருக்கிற இன்னொரு திரைப்படம் தூங்கா படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜேஷ் எம் செல்வா, கதாநாயகனா பத்மஸ்ரீ கமலஹாசன் நடிச்சிருக்கிறாரு. த்ரிஷா ஒரு முக்கியமான கேரக்டர்ல அப்பியர் ஆயிருக்கிறாங்க. மற்றும் பிரகாஷ் ராஜ், கிஷோர் போன்ற முக்கியமான ஆட்கள் எல்லாமே இந்த படத்தில் வலம் வந்திருக்கிறாங்க. படம் ஸ்லீப்லெஸ் நைட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் அப்படின்னா கூட தமிழில் இந்த படம் நமக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். தீபாவளி திருநாளில் டாஸ் பண்ணி வந்தா கூட ரொம்ப குறைந்த நாட்களில் எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு வெளிவந்த ஒரு திரைப்படம். படத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு உயர் போலீஸ் அதிகாரி தன்னுடைய கலீக் மேலேயே சந்தேகப்படுறாரு. அந்த சந்தேகத்துக்கு ஒரு விட்னஸ் கிடைக்காததுனால அவரே ஒரு ட்ரக் டீலிங்க்கு அந்த நண்பர் மூலமா ஏற்பாடு பண்றாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த நண்பன் அந்த ட்ரக்கை எப்படியாவது ஒரு 2 பாக்கெட்டையாவது எடுத்து வெளியில வித்துடணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில இவனை மேலிடத்துக்கு சொல்லலாம் நினைக்கிறப்போ இவருடைய மகன் காணா போயிடுறாரு. அதை கடத்தி வச்ச அந்த ட்ரக் டீலை டீல் பண்ணக்கூடிய ஒரு மீடியேட்டரா இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் அந்த பையனை கார்னர் பண்ணி அப்பாவான கமல் அங்க வர வைக்கிறாரு. சோ இந்த பிரச்சனைகளை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாரு அப்படிங்கறத இன்னும் நவுட் ஒரு ஆக்ஷன் படம்னாவே ஆக்ஷன் காட்சிகள்னா கார் எல்லாம் பறக்கும், அடிதடிலாம் இருக்கும் அப்படிலாம் இல்லாம ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புலனாய்வை வச்சு ஒரு பாருக்குள்ளே இந்த கதையை முடிச்சிருக்கிறது ஒரு புதிய அத்தியாயம்னே சொல்லலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல 4வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் 007, டேனியல் கிரேக் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய ஸ்பெக்டர். அழிவு, கொள்ளை, தீமை இவைகளை முக்கிய அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சு 007 துப்பறியறதுக்காக அங்க கிளம்புறாரு. வழக்கமான ஒரு கதையாக இல்லாம இந்த படத்துல ஆரம்ப கட்ட காட்சிகள்லயே அவர் ஒரு விதவை பெண்ணுடைய உதவியை நாடிதான் தனக்கு கிடைச்ச க்ளூவை வச்சு எதிரிகளை ஐடென்டிஃபை பண்ண போறாரு. அப்படி போறவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா திடுக்கிடக்கூடிய சில விஷயங்கள் வருது. அதுல ஒண்ணு தன்னுடைய வளர்ப்பு தந்தையினுடைய நேரடி மகனான, அதாவது இன்னொரு மகனான தனக்கு சகோதரன் மாதிரி இருக்கக்கூடிய ஒருவன் தான் இந்த அமைப்புக்காக எல்லா செயல்பாட்டை செய்யறாங்கிறத தந்தை மூலமாக
மூலமாகவே அறிகிறாரு. கடைசியா அவனை போய் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனை மன்னிக்காம, ஆனால் அதே சமயத்தில் அவனை நிராயுதபாணியா விட்டுட்டு தனக்கு கிடைத்த தன்னுடைய காதலியோட அங்கிருந்து அவர் அப்புறம் வெளில வர்றாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க. இது வழக்கமான ஒரு பாண்ட் பாணி படம் இல்லை அப்படிங்கிறத தவிர, வழக்கமான பாண்டு படத்துக்குள்ள ஒரு ஸ்கேட்டிங், அதாவது பனிமலை அந்த சறுக்குகளில் நடக்கக்கூடிய ஸ்கேட்டிங் காட்சிகள் மற்றும் கார் பறக்கக்கூடிய பல காட்சிகளை எதிர்பார்த்து போற ரசிகர்களுக்கு அந்த படம் ஏமாற்றத்தை கொடுத்துடுது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது ஐமேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் தான். அது அந்த தொழில்நுட்பத்தோட பார்க்கறப்ப இம்பாக்டை கொடுக்கதே ஒழிய அது இல்லாத திரையரங்குகளில் அந்த இம்பாக்டை கொடுக்காததுனால இந்த படம் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு எதிர்பார்த்த சூழல்ல அல்லது வெற்றியை பெறல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல 4வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் சென்ற வாரம் பொது வரவாக வந்து நேரடியா 3வது இடத்தை பிடித்து இந்த வாரம் 4வது இடத்துக்கு வந்திருக்கிற படம் உப்பு கருவாடு. இந்த படத்தினுடைய இயக்குனர் ராதா மோகன். இவர் ஏற்கனவே மொழி போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாரு, அழகிய தீய போன்ற படங்கள் எல்லாம் இயக்கியிருக்கிறாரு. இவருடைய கதை அப்படின்னாவே அது ஒரு குடும்ப பாங்கான திரைப்படமாகவே இருக்கும். ஆனால் இந்த முறை தன்னுடைய பயோகிராஃபிக்கில் எடுக்கிற மாதிரியான ஒரு அட்டம்ப்டை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு முதல் படம் பண்ணி தோல்வியடைந்த ஒரு இயக்குனரான கருணாகரன், அவருக்கு 2வது படம் பாதியிலேயே நின்றுடுது. அதைத் தொடர்ந்து 3வது படம் இயக்கக்கூடிய வாய்ப்பு மயில்சாமி மூலமா ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு அறிமுகமாகிறாரு. அவர் தான் MS பாஸ்கர். அவருடைய 2ஆம் தாரத்தினுடைய மகளை கதாநாயகியை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுது. அந்த பெண்ணுக்கு நடிப்பு சுத்தமாகவே வல்ல. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்களையும் தன்னுடைய கதை விவாதத்தோட உட்கார்ந்து எப்படிப்பட்ட ஒரு கதையை அவர் படமாக்குறாரு, முடிவு என்ன மாதிரியா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப யதார்த்தத்துக்கு உட்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம் தான். இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கலாம். அந்த ஸ்கிரீன் பிளே வேகம் பிடித்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே மீறி ராதாமோகனுடைய வழக்கமான படங்கள்ல இருக்கக்கூடிய அதே மாதிரி வசனங்கள் இந்த படத்திலையும் ரொம்ப இம்பாக்டா இருக்கு. இன்ஃபேக்ட் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஒரு திரைப்படம் அப்படிங்கிற வெகுஜன மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த சாதனம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்திக்குது அப்படிங்கிறத ஒரு புறம் சொல்லி இருந்தாலும், ஒரு படம் பண்றது சுலபமாக இருக்கக்கூடிய காலமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த இயக்குனர் அடுத்த படம் பண்றது எவ்வளவு கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறத யதார்த்தத்தோடு சித்தரித்திருக்கும் ஒரு படம் தான் உப்பு கருவாடு. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல 3வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் இந்த வார கோலிவுட் புது வரவாக வந்திருக்கக்கூடிய படமான ஒரு மீன். இந்த படத்தினுடைய இயக்குனர் சக்திவேல் பெருமாள் சாமி. இந்த படத்தினுடைய கதாநாயகனா நடிச்சிருக்கிறது பாபி சின்ஹா. மற்றபடி இந்த படத்தினுடைய ஒரு கதை கரு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு 3 தலைமுறையை சித்தரிக்கக்கூடிய படமாக இருக்குது. முதல்ல அரசர்கள் காலத்தில் இந்த படம் தொடங்குது. அதை தொடர்ந்து படத்தினுடைய நம்மளுடைய ரிவ்யூவில் சொல்றப்போ நேரடி ஆர்டரில் சொன்னோம்னா, படம் பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலத்துக்கு சென்று அதன் பிறகு தற்போதைய நிலைக்கு இந்த கதை வர்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த தெளிவு இந்த படத்துக்குள்ள இருக்கா அப்படிங்கிறதுல சின்ன குழப்பம் இருக்கு. பாபி சின்ஹா ஒரு நாள் ஒருத்தரார கைது செய்யப்பட்டு ஒரு இருட்டு அறைக்குள்ள அடைக்கப்படுறாரு. தான் ஏன் அடைக்கப்பட்டோம், தன்னை யார் கைது செய்து அடைச்சிருக்காங்க அப்படிங்கறதே தெரியாம தவிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவருடைய ஃபிளாஷ்பேக்ல இந்த கதை ஓபன் ஆகுது. அவர் பிஇ முடிச்சிட்டு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து புறப்பட்டு சென்னையில வேலைக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கிறாரு. அவருக்கு எதிர்பாராத தருவாயா ஒரு பழங்காலத்தை சேர்ந்த ஒரு புத்தகமும் ஒரு சின்ன ஒரு கடிகாரத்தோடு இணைந்த மணிக்கடிகாரம் சொல்லுவோம், ஒரு புத்தகமும் அந்த மணிக்கடிகாரமும் கிடைக்குது. அது கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படுது. அது அவரால் புரிஞ்சுக்க முடியல. ஒரு காலகட்டத்தில் சார்லி மாறி அதுல மிகச்சிறந்த புலனாய்வு கொண்ட ஒருத்தட்ட போய் தன்னுடைய டவுட்டை கேட்கிறப்போ அவங்க இது ஒன்று இல்யூஷனா இருக்கணும் அல்லது பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியா உள்ள ஒரு ஆத்மாவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்றாரு. அதுக்கப்புறம் இது ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் அப்படிங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. அதை தொடர்ந்து அவர் ஒர்க் பண்ற இடத்துலயே கலிகா இருக்கக்கூடிய ஜூனியர் காலேஜில் ஜூனியரா இருந்த கதாநாயகி அவங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனையை தீர்த்து வைக்க போற இடத்துல தன்னுடைய எனிமிட்டியானவனுடைய பிரதருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வருது. இவங்க 2 பேரும் நேரடியாக மோதக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் இவர் எப்படி அந்த இலியூஷனுடைய பவரோட அவரை துவம்சம் பண்றாரு அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கருவாக இருக்கு. ஆனா இது 3 விதமா வரையறுக்கப்பட்டிருக்கு. ஒன்று அரசர்கள் காலத்தில் இதே கலையரசனுக்கும் இவருக்கும் ஒரு மோட்டிவ் இவர் என்ன அங்க கமெண்ட்ரி சொல்ல முடிக்குதுன்னா, பழிவாங்குதல் என்பது ஆத்மாவின் திருப்தி அப்படிங்கிற மாதிரி முடிந்து இந்த கதை லைவ்ல ஆரம்பிக்குது. ஆனால் 2ஆம் பாதிக்கு பிறகு சம்பந்தமே இல்லாமல் கிபி 1939ல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்க பொழுது வெள்ளைக்கார துறை இருக்கிறப்போ அங்க இந்த பாபி சின்ஹா கதாபாத்திரம் ஒரு லாயரா வராரு. தமிழ்நாட்டு இந்த இந்தியாவுடைய சட்டம் படித்தவரா வராரு. அப்படி சட்டம் படித்தவர் அந்த துறைக்கு கீழே எத்தனித்து நடக்க இயலாம செஸ் போர்டில் அவர் செஸ்ல கேம்ல ஜெயிச்சிடறாரு. அப்படி ஜெயிச்சதுனால அவர் ஆத்திரம் கொண்டு அது ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவரை முழு நிர்வாணமாக்கிறாரு. அதனால ஆத்திரம் கொண்டு அவர் இவரை பழி வாங்குறாரு. அப்படி பழி வாங்கப்பட்ட
கொல்லப்பட்டதுனால இவர் வந்து இன்னொரு ஜென்மம் எடுத்து ஒன்று பழிவாங்குவன் வெஞ்சன்ஸ் எடுக்கிறாரு. இது 3 தலைமுறையாக தொடர்ந்த இந்த ஜென்ம பழிவாங்குதல் இந்த தலைமுறையில் முடியுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையில் நம்ம ஜட்ஜஸ் கொடுக்குற ஒரு சிம்பிள் ரிவ்யூ என்னன்னா, மேக்கிங்கை பொறுத்தவரையில் இந்த படம் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கு. மாயா எப்படி ஒரு அறிமுக இயக்குனருடைய படங்களில் ஒரு அற்புதமான படமோ அந்த மாதிரி இது ஒரு அறிமுக இயக்குனருக்கான அஸ்திவாரம் அப்படின்னு சொன்னா ஒரு பலமான அஸ்திவாரம் சொல்லலாம். ஆனால் இந்த கதையினுடைய பலவீனத்தினால இந்த பலத்தை நம்மளால ரசிக்க முடியாம இருக்கு. கதை ஆரம்பிச்சதுலேருந்தே நம்மளால டிராவல் ஆகவே முடியல. இரண்டாம் பாதி மக்களுக்கு புரியாத ஏதோ ஒரு வெள்ளக்கார துறைக்கு போது அங்க கூட பாபி சின்முகாங்கிற கதாபாத்திரம் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரனா தன்னை சித்தரிச்சிக்காம அங்கேயும் வந்து ஒரு சாதாரண கேரக்டரா தான் வந்துட்டு போறாரு. இந்த படம் வந்து ஒரு 3 முகம் மாதிரி எடுக்கப்பட வேண்டிய ஒரு படம். ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற ஒரு தெளிவான கான்செப்டை உள்ள கொண்டு வர வேண்டிய படம். அதை சரியாக கொண்டு வர முடியாமல் தவிப்பதனால எந்த ஜானர்லையுமே இந்த படத்துக்குள்ள நம்மளால டிராவல் ஆக முடியல. ஆனால் ஒரு முறை இந்த படத்தினுடைய மேக்கிங்க்கும் பிரசன்டேஷனுக்காக தாராளமாக பார்க்கலாங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸுடைய கருத்தாக இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல 3வது இடத்துல இருக்கிற 2 படங்கள்ல 2வது படம் வேதாளம். சிவா இயக்கத்துல அஜித் குமார் கதாநாயகனா நடிச்சு வெளிவந்த படம். இந்த படத்தை பற்றிய தேவையான ரிவ்யூ நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைன் தான். ஒரு ரவுடியா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவருக்கு எதிர்பாராமல் ஒரு தங்கை வந்து பாசமாகிறா. அந்த தங்கைக்காக ஒரு ரவுடி தன்னுடைய கதாபாத்திரத்தை முழுமையாக மாத்திக்கிறாரு. அப்படி இருந்தும் அவருக்கு ஏற்கனவே உள்ள எதிரிகளால சில பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனைக்கு அவங்களுடைய தங்கச்சியை பகடைக்காயா மாத்துறாங்க. அந்த பிரச்சனையிலிருந்து தன் தங்கச்சியை எப்படி மீட்டெடுக்கிறாருங்கிற ஒரு சராசரி கதையை ஒரு மாஸ் ஹீரோவுக்கு அப்ளை பண்ணி படத்துல ஆங்காங்கே கைத்தட்டல்களை வாங்கி வசூலையும் வாரி குவிச்சிருக்கிற ஒரு படம் தான் வேதாளம். இந்த படம் சிவாவுக்கு ஒரு வெற்றி படம். இந்த படம் அஜித்துக்கு ஒரு மாபெரும் வெற்றி படம் அப்படிங்கிறதுல மாற்று சிந்தனை இல்லை. இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான பிலிமை வந்து ஒரு மாஸ் ஹீரோ வச்சுக்கிட்டு பண்ணலாம். லைக் என்ன எறிந்த மாதிரி படங்கள்ல அந்த ஒரு முழு திருப்தி இருந்தது. இந்த படம் நிறைய காட்சிகள் பார்த்தது போன்ற இருக்குது. முக்கியமா பாட்ஷாவுடைய பாதிப்பு நிறைய இந்த படத்தில் இருக்கிறதுனால சில இடங்கள் போர் அடிக்குதுங்கிறத தவிர்க்க முடியல. இரண்டாவது முறை இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் பெருசா நமக்குள்ள ஏற்படலை அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய திரைக்கதையினுடைய பலவீனத்தை நமக்கு எடுத்து காட்டுது. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல நம்பர் 2 நம்பர் 1 2 இடங்களிலுமே எந்த படங்களுமே இல்லை. இது எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு ஆர்டர் தான். இந்த படங்களும் வரக்கூடிய புது படங்களும் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.